ஐ எம் சாரு. நீங்கள் அப்துல் கலாம் கூட இருந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். எவ்வளோ பெரிய ஜாம்பவான், எவ்வளோ பெரிய மகான் குரு, உலகத்தையே இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வச்ச ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி, ஒரு ஆசிரியராக இறங்கி வந்து நம்மளை கேட்கும்போது குரு தானே கூப்பிட்றாரு சிஷியனை. ஏன்னா எப்போவுமே சிஷியன் குருவை கண்டுபிடிக்க முடியாது, குரு தான் சிஷியனை கண்டுபிடிக்க முடியுங்கிறது நான் உணர்ந்தவன். எங்கள் ஸ்கூல் தான் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வரணும் அவங்க விரும்பினாங்க. அன்னைக்கு அங்கே வந்து செலிப்ரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னுடைய ஒர்க் ஷாப் நடந்தது. சொன்ன மாதிரியே சேலஞ்ச் பண்ணி அந்த ஸ்கூல் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வந்ததுனால எனக்கு வந்து மாணவர் தளபதின்னு டைட்டில் கொடுத்தாங்க. என் பேர் பிரியதர்ஷினி. நீங்கள் வந்து கில்லி, பத்ரி, காதலுக்கு மரியாதை இந்த படத்துலலாம் விஜய் சாரோட ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அதோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். அது சொல்ல முடியாது, வேறு எதனா கேளுங்க. சினிமா பற்றி கேட்குறேன். ஏன் சொல்ல முடியும்? இவ்வளோ நேரம் எஜுகேஷனை பற்றி இவ்வளோ அழகாக பேசியிருக்கேன், திருப்பி சினிமா பின்னாடி வரீங்க முனிமா. அந்த ஓட்டரி நடியோட ஆக்டிங் நல்லா இருக்கும், நல்லா சொல்லுங்க. ஓட்டேரி நெறியா, அது ஒரு பெரிய கதடா கண்ணு. பரவாயில்ல, கொஞ்சம் சொல்லுங்க. சரி உட்காரு. நீங்கள் எப்படி படிச்சீங்க? யார் அது? அப்படி இல்லை, நீங்கள் எப்படி உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு கேட்குற மாதிரியே இருக்கு. ஐயோ. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருக்கோ கேளுங்க. தாமோங்கிள் வந்து ஆன்சர் சொல்லுவேன். நான் எப்போ ஆன்சர் சொல்லுவேன்? நீங்கள் சொல்கிற கொஸ்டினை நான் என்ன பண்ணணும்? கேட்கணுன்னா ஹியரிங்கில் இருக்கணுமா, லிசனிங்கில் இருக்கணுமா? கொஸ்டிங்கில் இருக்கணும். ஆழ்ந்த அறிதல். சரி, உங்களுக்கு என்ன கேள்வி வேணுமோ கேட்கலாம். சப்ஜெக்ட்லேருந்து இல்லை, நான் டீச்சர் கிடையாது. மோட்டிவேட் ஆகிறதுக்குரிய கேள்வி கேட்கலாம். சார், ஐ எம் சாரு. நீங்கள் அப்துல் கலாம் கூட இருந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். அது விடிஞ்சிருமே. 7 வருஷமா இருந்தீங்கல்ல? 7 வருஷம் இல்லைடா, 5 வருஷம் இருந்தேன். உட்காரு. இது எதோ சொல்லி வச்சு கேட்குற மாதிரியே இருக்கு. கலாம் சாரோட இருந்தது வந்துட கண்ணே, அது ஒரு ஆக்சிடென்டலாக நடந்த ஒரு விஷயம். நான் ஒரு ப்ரோக்ராமுக்கு மிமிக்ரி பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்டாங்க. அப்போ வந்து 12 மணிக்கு என்னுடைய ஷோ ஆக்சுவலாக. ஆனால் கலாம் சார் வராருன்ன உடனே நான் போயிட்டேன். சீக்கிரமாக போய் அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு தான் போனேன். ஏர்லியராக போயிட்டேன். அப்போ போகும்போது கலாம் சார் வரத்துக்கு 1 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, மத்தியானம் நான் ப்ரோக்ராம் பண்ணுறவனே இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க சார், ப்ரோக்ராம் அஜெண்டாலே இல்லை சார் எதுவுமே, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. நாங்கள் சரி, நான் ஸ்டார்ட் பண்ணி 1 மணி நேரம் மிமிக்ரி பண்ணுறேன். ஜம்முன்னு போகுது, ஒரே கைத்தட்டல், ஜாலியாக இருக்கிறாங்க. மறுபடியும் ஒருத்தர் என் காதில் வந்து எப்படியாவது இன்னும் ஒரு 1 ஹவர் சமாளிங்களேன், ஃப்ளைட் இன்னும் இறங்கலை அப்படின்னாங்க. சரி, நான் என்ன பண்ணேன், மிமிக்ரி எப்படி பண்ணுறேன், அந்த சயின்டிஃபிக் ரீசன்ஸு, அந்த பாடி, என்னுடைய மஸ்குலார் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, என்னுடைய ரெஸ்பிரேட்டரி அதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, என்னுடைய ஸ்கெலிட்டன் சிஸ்டம் எல்லாமே எப்படி எனக்கு இன்ஹேல் எக்ஸேல் எல்லாம் சயின்டிஃபிக்காக விளக்கவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது 1 ஹவர். அதோடு விட்டுருவாங்கன்னு பார்த்தா திருப்பியும் காதுகிட்ட வந்து ஒரு 45 மினிட்ஸ் எதையாவது பண்ணி சமாளிங்க சார், கிட்ட வந்துட்டுருக்காரு சார்ன்னாங்க. இவ்வளோ பெரிய கலாம் சாரோட டீம் கேட்குறாங்கன்னு ஒன்று எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பழைய துருப்பிடிச்ச ஐட்டங்கள்லாம் எடுத்து விடலாமான்னு பார்த்தா எதுவும் ஞாபகத்துக்கு வரல. அப்போ என்ன பண்ணேன், என் டீச்சர் தான் என் கலையை கண்டுபிடிச்சாங்க, எனக்குள்ளே இருக்கிற ஆர்ட்டை அப்படின்னு. என் டீச்சரை பற்றி நான் சொல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கண்ணிலேருந்தும் கண்ணீராக கொட்டிடுச்சு. எல்லாம் அவங்கவுங்க டீச்சர் மேலே நன்றி பாவம் வந்து, அப்பா அம்மா மேலே நன்றி வந்து எல்லாம் கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. கலாம் சார் உள்ளே வந்துட்டார், சைலண்ட்டாக உட்காந்துருக்கார். அதுக்கப்புறம் ஆள் வந்துட்டாங்க, வந்து என்னை சொல்லிட்டாங்க கலாம் சார் வந்துட்டாங்க. அப்போ நான் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறேன், ரியல் ஹீரோ வந்தாச்சு, கலாம் சார் வந்துட்டாருன்னு. அப்போ தான் மேடையில் ஏறி சார் அவர் பக்கத்தில் சேர் போட்டு உட்கார வச்சு, உன்னால் 3 மணி நேரம் எப்படி மாணவனோன்னு கனெக்ட் பண்ண முடியுது உன்னால், அப்படி எனக்கு தேவைப்படுற உன்னை எனக்கு கொடுத்துடுன்னாரு. இந்த வார்த்தை தான். நீ வந்துடுனாலும் போயிருப்பானான்னு தெரியல, மரகுற உன்னை எனக்கு கொடுத்துடுன உன்னை. எவ்வளோ பெரிய ஜாம்பவான், எவ்வளோ பெரிய மகான் குரு, உலகத்தையே இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வச்ச ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி, ஒரு ஆசிரியராக இறங்கி வந்து நம்மளை கேட்கும்போது குரு தானே கூப்பிட்றாரு சிஷியனை. ஏன்னா எப்போவுமே சிஷியன் குருவை கண்டுபிடிக்க முடியாது, குரு தான் சிஷியனை கண்டுபிடிக்க முடியுங்கிறது நான் உணர்ந்தவன். உடனே ஓகே சார்ன்ட்ட. ஓகேன்னு டேக் கேர் ஆஃப் திஸ் ஃபன்னி கை அப்படின்னாரு. அப்போ பொன்ராஜ், அவருடைய பயணம் பண்ணுற பொன்ராஜ் அவருடைய உதவியாளர் இருந்தார், அவங்க அசிஸ்டண்ட்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய பயணம் இது 2011 மார்ச் 1 நடந்தது, கொடிஷியா ஹால், கோயம்புத்தூரில்.
அதுக்கப்புறம் 2015 நானும் கலாம் சாரும் அரியலூரில் ஒரே மேடையில் இருக்கோம். அப்போ நான் எப்பவுமே நான் முதல்ல ப்ரோக்ராம் பண்ணிவிடுவேன், அப்புறம் கலாம் சார் வருவாங்க. கரெக்டாக இருக்கும் டைமிங்கு. அப்போது நான் ப்ரோக்ராம் முடிச்சிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அது இயற்கை வேளாண் ப்ரோக்ராம். அது முடிச்சிட்ட உடனே அப்போ தான் கலாம் சார் வராரு. நான் ரிசீவ் பண்ணுறேன். வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் முடியுது. அதுதான் அவரோட நான் இருந்த கடைசி ஸ்டேஜ். அதுக்கப்புறம் 8வது நாள் 9வது நாள் அவர் இறந்துடுறாரு. அவர் இறந்தாலும் நாங்கள் சொல்கிற ஒரே மந்திரம், டாக்டர் கலாம் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஷார்ட் ஆன்சர் வர மாதிரி கேளுங்க. சார், என் பேர் ஜோனாஃபர். மாணவர் தளபதி யார்கிட்டங்க சார் நீங்கள் அந்த அவார்டு வாங்கினீங்க? மாணவர் தளபதி வந்துமா, அது வந்து லிட்ரஸி அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, லிட்ரஸி ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி 2018 நினைக்கிறேன். அப்போ வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும்னு அவங்க ஒரு எய்ம் வச்சாங்க. திருப்பூர், அது பல்லடமில் இருக்குது, திருப்பூர் கல்வி மாவட்டம். எங்கள் ஸ்கூல் தான் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வரணும் அவங்க விரும்பினாங்க. அன்றைக்கி அங்கே வந்து செலிப்ரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னுடைய ஒர்க் ஷாப் நடந்தது. சொன்ன மாதிரியே சேலஞ்ச் பண்ணி அந்த ஸ்கூல் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வந்ததுனால எனக்கு வந்து மாணவர் தளபதின்னு டைட்டில் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷனே வச்சாங்க அந்த மாதிரி. ஆனால் நான் அதை பெருசாக போட்டுக்கிறது இல்லை, அது எப்பயாவது போடுவேன் அந்த மாதிரி. வேறு கொஸ்டின். என் பேர் பிரியதர்ஷினி. நீங்கள் வந்து கில்லி, பத்ரி, காதலுக்கு மரியாதை இந்த படத்துலலாம் விஜய் சாரோட ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அதோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். அது வேணும் சொல்ல முடியாது, வேறு எதனா கேளுங்க. சினிமா பற்றி கேட்குங்க. ஏன் சொல்ல முடியும்? இவ்வளோ நேரம் எஜுகேஷனை பற்றி இவ்வளோ அழகாக பேசியிருக்கேன், திருப்பி சினிமா பின்னாடி வரீங்க. முனிமா உட்கார், முனிமா. அந்த அந்த படத்தோட அந்த ஓட்டரி நடியோட ஆக்டிங் நல்லா இருக்கும், அதனால சொல்லுங்கள். ஓட்டேரி நெறியா? அது ஒரு பெரிய கதடா கண்ணு. பரவாயில்ல, கொஞ்சம் சொல்லுங்கள். சரி உட்காரு. பெரிய கதையை கொஞ்சமாக சொல்கிறதுக்கு நான் என்ன திருவள்ளுவரடா கண்ணு? ஓட்டேரி நரி வந்து ஆக்சுவலாக நான் ஜேன்னு ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த டைரக்டர் சரண் சார் வந்து எனக்கு முடி வளர்க்க சொன்னார். அதில் கதைப்படி நான் நிறைய முடி வளர்க்கணும். அந்த ஹீரோயின் சேரும்போது நான் வந்து சபதம் நிறைவேறின மாதிரி அந்த கொண்டை ஆகணும்னு முடி வளர்த்தேன். அது கிளைமேக்ஸ் அப்போ தான் எனக்கு கில்லி புக் ஆகுது அந்த கேரக்டர். அப்போ வந்து டைரக்டர் வந்து தரணி, அவர் வந்து முடியை பார்த்துட்டு இவ்வளோ முடி இருக்கே அப்படின்னாரு. முடி இருக்குன்னா நான் வளர்த்தேன் அதனால் இருக்குதுன்னேன். இதை வெட்ட முடியுமான்னு கேட்டார். நான் டேரக்டரை கேட்டு சொல்கிறேன். டேரக்டர் கேட்டால் வெட்டக்கூடாது, இன்னும் ஷூட்டிங் இருக்குதுன்ட்டார். இவங்களுக்கும் ஷூட்டிங் இருக்குது. அடுத்த வாரம் மகாபலிபுரத்தில் அந்த செட்டு போட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு உடனே என்ன பண்ணாங்க, ஒரு நடுவில் கோடு எடுத்து ஒரு பின்னல் மாதிரி போட்டு பார்த்தாங்க. ரெட்டை பின்னலை போட்டாங்க. ரெட்டை பின்னல் போட்டோன்னா 2 பின்னல் தொங்கிடுச்சு. இது ஏன் தொங்குதுன்னு ஒரு குச்சி எடுத்து சொருனாங்க பாருங்கள், ரெட்டை கொண்டே அப்படி நின்றுக்குச்சு. அப்போ என்ன பேர் வைக்குதுன்னு அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நரின்னு வச்சாங்க. நரின்னு வச்ச உடனே அப்போ ரொம்ப ஆராய்ச்சி அந்த பேருக்குள்ளே போய் ஓட்டேரின்னு ஒரு இடம் இருக்குது அயனாவரத்தில், அங்கே ஓட்டேரி நரின்னு ஒருத்தர் இருந்தார். அவரை பேரை வச்சுட்டாங்க எனக்கு, ஓட்டேரி நரின்னு. அப்படி வந்தது தான் அது. இப்போ இந்த கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய இடத்துக்கு வருவீங்க. வேறு ஏதாவது நல்ல கேள்வியை கேளுங்க. நீங்கள் எப்படி படிச்சீங்க? யார் அது? அப்படி இல்லை, நீங்கள் எப்படி உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு கேட்குற மாதிரியே இருக்கு. ஐயோ எனக்கு படிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்க. படிக்கிறதுக்கா? நான் என்ன சொல்கிறேன், நீ படிக்காதங்கிறேன். ஐயோ, உன்னை நான் பதிக்க தானே சொன்னேன். சரி, படிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்க. பதிக்க முடியலையா? பதிக்க முடியலையா? உன்னால் முடியலையா? ஆமாம். சரி, ஓகே. இப்போது உன் பேர் என்ன? என் பேர் பாவை. பாவை. என் பேர் என்ன? தாமு சார். சரி. நேற்று நைட் என்ன சாப்பிட்ட? ரச சாதம், பீட்ரூட் பொரியல். நான் நல்லா கவனி, நான் கேட்டது என்ன சாப்பிட்டேன்னு கேட்டேன். நீ என்ன சொன்ன? ரசம் சாதம், பீட்ரூட் பொரியல் சொன்னேன். சரி. உனக்கு யாரோ பிசைஞ்சு தானே கொடுத்தாங்க கையில்? இல்லை, நானே தான் பிசைஞ்சு சாப்பிட்டேன். ஆனால் பீட்ரூட் பொரியல் தனியாக ஒரு தட்டில் வச்சியே? இல்லையே, ஒரே தட்டில் தான். இதெல்லாம் பதிக்க தெரியுது உனக்கு. ஆனால் டீச்சர் சொல்கிறது மட்டும் பதிய மாட்டேங்குது. ஏன் சொல்லு? ஏன்னா டீச்சரை நீ வந்து வேல்யூ பண்ணலன்னு அர்த்தம்.
டீச்சர் மேலே உனக்கு ரெஸ்பெக்ட் இல்லை, வேல்யூ பண்ணலன்னு அர்த்தம். அப்படி எடுத்துக்கலாமா? ஐயோ இல்லை. இல்லை. அப்படின்னா நீ ஒரு மாணவியாக நீ ஒரு முடிவு பண்ணிட்டல்ல. வாட் இஸ் யுவர் கமிட்மெண்ட் இன் த ஸ்கூல் கேம்பஸ்? யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், கரெக்டாக இல்லையா? அதில் பங்க்சுவாலிட்டி இல்லைன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். வாட் இஸ் பங்க்சுவாலிட்டி? டைமிங் கீப் அப் பண்ணுறது. டைமை கீப் அப் பண்ணுறது கிடையாதுரா கண்ணு. பங்க்சுவாலிட்டி நம்ம தப்பாக புரிஞ்சிட்ருக்குறோம். பங்க்சுவாலிட்டினா நாம் ஏற்படுத்திக்கிட்ட கமிட்மெண்ட் மேலே நாம் வச்சுருக்கிற மரியாதைக்கு பேர் தான் பங்க்சுவாலிட்டி. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நீ என்ன பண்ணிட்ட, கிளாஸ் ரூமில் நீ வந்து பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக கமிட் ஆகிட்டா இல்லையா? ஆமாம். இல்லை நீ ஒஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டா? பெஸ்ட் ஸ்டூடெண்ட். சாம்பியன் தானே? ஆமாம். அப்போ பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுன்னா நீ டீச்சரோட கனெக்டாக இருக்கணும்ல. ஆமாம். அந்த கமிட்மெண்ட் மேலே உனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கணும்ல. ஆமாம். அப்போ யாரை ரெஸ்பெக்ட் பண்ணணும்? டீச்சர். முதல்ல உன்னை பண்ணணும். யூ ஆர் அ கிரேட் ஸ்டூடெண்ட். உனக்கு எல்லா தகுதியும் இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையாம்மா? இப்போ நாங்கள் பிரெயிலில் எழுத முடியுமா? என்னால் முடியாது. ஆனால் உன்னால் முடியும். அப்போ யார் கிரேட்டு? நான் தான். நீ தான் கிரேட்டா கண்ணே. எனக்கும் பிரெயின் இருக்குது, உனக்கும் பிரெயின் இருக்குது. ஆனால் எனக்கு பிரெயில் வராது, உனக்கு தானே வருது. ஆமாம். அப்போ நீ பெரிய சாம்பியன்ல என்னை விட. ஆமாம். அப்போ ஈஸியாக பதிக்கலாமே. ஏன் பதிப்பு வரலன்னா நீ உன் மேலே உனக்கு ரெஸ்பெக்ட் குறைஞ்சி போச்சு. அதனால் டீச்சர் மேலே வேல்யூ போயிடுச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த மார்க் போடுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் என்ன? மார்க் இல்லையா? மார்க்குக்கு தமிழ் என்ன? மதிப்பு. சத்தமாக சொல்லுங்கள். மதிப்பெண். ஏன் எக்ஸாம் என்னன்னு வைக்கல? ஏன் ரிசல்ட் என்னன்னு வைக்கல? ஆன்சர் என்னன்னு வைக்கல? ஏன் மதிப்பெண்ணுன்னு வச்சாங்க? யாரோட மதிப்பு? எங்களோட மதிப்பு. உங்களோட மதிப்பா? உங்களுக்கு அந்த மதிப்பை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? டீச்சரோட மதிப்பு. அப்போ டீச்சர் மேலே மதிப்பான எண்ணங்கள் வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் தான் மதிப்பெண்கள்னு வச்சாங்க. இப்போ நான் இன்னும் டீட்டெயிலாக அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்க உட்காந்துருச்செல்லாம். நீ ரொம்ப நேரம் நிற்காத. கேள்வி கேட்குறவங்க நிற்பாங்க, கொஸ்டின் பண்ணுறவங்க உட்காந்துன்னு சொல்லணும்னு சட்டம் கிடையாது. உட்காந்துக்கோ. இப்போது டக்குன்னு சொல்லுங்கள். டெஸ்ட்டு யாருக்கு வைக்கிறாங்க? நீங்கள் யார்? எல்லாமே சவுண்டாக இருக்கணும். மறுபடியும் கேட்குறேன், டெஸ்ட்டு யாருக்கு வைக்கிறாங்க? நீங்கள் யார்? மூணாவது தடவை கேட்குறேன், டெஸ்ட்டு யாருக்கு வைக்கிறாங்க? நீங்கள் யார்? இப்போ வந்து ஒரு சயின்ஸ் டீச்சர் இல்லையா? சயின்ஸ் டீச்சர் வந்து 50 மார்க்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. எவ்வளோ மார்க்கு? ஒரு மாணவி 50க்கு, நல்லா கவனிக்கணும். ஒரு மாணவி 50க்கு 50 மார்க்கு, ஒரு மாணவி 50க்கு 20 மார்க்கு, ஒரு மாணவி 50க்கு 1 மார்க்கு, ஒரு மாணவி 50க்கு 10, ஒரு மாணவன் 50க்கு 0, ஒரு மாணவன் 50க்கு 50. நல்லா கவனிங்க. டெஸ்ட்டு யாருக்கு வைக்கிறாங்க? நீங்கள் யார்? டெஸ்ட்டு யாருக்கு வைக்கிறாங்க? நீங்கள் யார்? 5 தடவை கேட்டேன், ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒத்துக்கிட்டீங்க. டெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வைக்கிறாங்க. இப்போ 50க்கு 50 எடுத்த மாணவன்கிட்ட போய் அந்த டீச்சர் கேட்குறாங்க, ரொம்ப தேங்க்ஸ்ரா கண்ணு, நானே எழுதின மாதிரி இருக்குடா, நீ எவ்வளோ அழகாக என்னை கவனிச்சிருக்கிறல்ல, எவ்வளோ லவ் என் மேலே, எவ்வளோ வேல்யூ பண்ணியிருக்கிற, எவ்வளோ பங்க்சுவாலிட்டி, நான் எழுதின மாதிரியே இருக்குடா, அகத்தின் அழகு உனக்குள்ளே நான் நிறைஞ்சிருக்கேன்டான்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ டீச்சருங்கிறான். 19 மார்க், 50க்கு 19 மார்க் எடுத்த அந்த கேர்ள்கிட்ட போய் டெய்லி காலையில் குட் மார்னிங் சொல்கிற, குட் ஈவினிங்லாம் சொல்கிற, ஆனால் நீ ஒரு டோரை க்ளோஸ் பண்ணிட்டியடாக்கன்னு, உனக்குள்ளே நான் வரவே இல்லையே, நான் ஃபுல்லாக வந்திருந்தேன்னா இந்நேரம் 50 அவுட் ஆஃப் 50 வந்திருக்குமேன்னு சொல்கிறாங்க. சாரி டீச்சருங்கிறான். 0 எடுத்த மாணவன்கிட்ட போய் டெய்லி சாப்பிட்டியான்னு கேட்குற, உங்கள் பையன் மாதிரி சொல்கிற, உங்கள் பொண்ணு மாதிரின்னு நீ சொல்கிற, ஆனால் ஆஸ் அ டீச்சராக உனக்குள்ளே நான் வரவே இல்லையடா, என்னை வெளியே நிற்க வச்சுட்டேங்கிறாங்க. அந்த டீச்சர் கண்ணிலேருந்து கண்ணீராக கொட்டுது. இப்போ சொல்லுங்கள், டெஸ்ட்டு உண்மையிலே யாருக்கு நடக்குது? கேட்கல, எனக்கு கேட்கல, சத்தமாக சொல்லுங்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே கொஸ்டினை 5 தடவை கேட்டேன். ஆனால் மாணவனுக்குன்னு சொன்ன உங்களை டாக்டர் கலாம் ஐயா கல்வியினுடைய ஆழத்துக்கு உள்ளே கொண்டு போய் டெஸ்ட்டு டீச்சருக்கு தான் நடக்குதுன்னு புரிய வச்சதுக்கு நீங்கள் எப்படி கைத்தட்ட போகிறீங்க? நீங்கள் 0வாக இருக்கலாம், தப்பு இல்லைடா செல்லம். ஆனால் நீ தனியாக இருந்தால் தான் 0. டீச்சர்ஸ் ஆர் நம்பர் 1. நீ அந்த 0 நம்பர் 1 பக்கத்தில் போயிடுச்சுன்னா, நெருங்கி பக்கத்தில் போயிடுச்சுன்னா எவ்வளோ மதிப்பு? 1 பக்கத்தில் 0 போட்டா 10 டைம்ஸ் உயர்ந்துருவேன். அப்போ எல்லா 0வும் பக்கத்தில் போயிடுச்சுன்னா டீச்சர் எப்படி இருப்பாங்க? டாப்புக்கு போயிடுவாங்க. அப்போ நீங்களும் உயரலாம், டீச்சரும். அதுக்கு பேர் தான்டா டுகெதர்னு பேர்.
நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. மாணவனுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படாத ஒரே வம்சம் டீச்சர் வம்சம் மட்டும்தான். நல்லா கைத்தட்டுங்க. வேற கொஸ்டின்? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். சினிமா பற்றி கேட்காதீங்க. என் பேர் ரேயாஸ்ரீ. ரேயாஸ்ரீ சொல்லுமா. காலையில் எப்படி சீக்கிரமா எந்திரிச்சுக்கிறதுன்னு சொல்லுங்க. காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறது எப்படி? அதை விட நீ என்ன கேட்டிருக்கணும், ராத்திரியில் சீக்கிரமாக தூங்குறது எப்படின்னு கேட்டிருக்கணும். அதுக்கு முதல்ல வந்துடலாமா? நீ சீக்கிரம் தூங்குனா காலையில் சீக்கிரம் ஈஸியாக எழுந்துக்கலாம்டா கண்ணு. ஓ, சீக்கிரமாக தூங்கி கூட எழுந்துக்க முடியலையா? சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எதுக்கு முதல்ல காலைல எழுந்துக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒய், என்ன பண்ண போகிறீங்க? படிச்சு தூக்கம் முக்கியமா படிப்பு முக்கியமா? என்ன புரியாமல் பேசுகிறீங்க? தூக்கம் முக்கியம். நான் என்ன சொல்கிறேன், தூக்கம் முக்கியமா படிப்பு முக்கியமா? ரெண்டுமே முக்கியம். இப்போ உங்கள் ஸ்கூலில் நாளைக்கு காலையில் பாம்பே கூப்பிட்டு போகிறாங்க. 4 மணிக்கு ஃப்ளைட்டு. எத்தனை மணிக்கு எழுந்துப்பீங்க? தூக்கமே வராது. ஏன் தூக்கம் வராது? இல்லை, எப்படி என்ஜாய் பண்ண போகிறோம்? என்னது? நாளை காலையில் 4 மணிக்கு ஏர்போர்ட்டில் உங்களை எல்லாம் நிற்க வச்சு ஏரோப்ளைனை நேராக கொண்டு வந்து உங்கள் மேலே இடிக்க போகிறோன்னாங்கன்னா நைட்டு தூங்குவீங்களா? அப்போ தூக்கம் வராது. ஆனால் காலையில் நீங்கள் எழுந்துப்பீங்களா? எழுந்துக்க மாட்டீங்க. ஏன்னா பயம். அதில் என்ஜாய்னு வந்துதா? வரல. அப்போது ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டுன்னா நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஒத்துழைக்கும். அப்போ காலையில் 4:30 மணிக்கு எழுந்து படிக்கணுங்கிறதுல உங்களுக்கு ஜாய் இல்லை, என்ஜாய் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து ஹாப்பியாக இல்லை. அப்போ கிளாஸ் ரூமில் நீங்கள் என்ஜாயே பண்ணலை. ஏன் என்ஜாய் பண்ணலைன்னா உங்களுக்கு அதுக்கான கனவு இல்லை. படித்து முடிச்சு சம்பாதிக்க போகிறோங்கிற அந்த எண்ணமே இல்லை. அப்போ எதுக்கு படிக்கிறோங்கிற குறிக்கோளே இல்லை, நோக்கமே இல்லை. கரெக்டாக இல்லையாம்மா? அப்போது சப்போஸ் ஒரு பொண்ணு டெய்லி நைட்டில் தூங்கினா காலையிலையும் எழுந்துக்கவே இல்லை, தூங்கிட்டா, என்னமோ அதிசயமாக அவள் சென்டம் எடுத்துட்டா, அப்போ அவளுக்கு எப்படி இருக்கும்? ஹாப்பியாக இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்போ பக்கத்தில் இருக்கிறவ கேட்டால், நீ காலையில் விடிய விடிய தூங்குவியே, எப்படி சென்டம் எடுத்தேன்னு கேட்டாங்க. அவள் என்ன பதில் சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? கிளாஸில் டீச்சரோட கனெக்ட் ஆனப்பா, அது போதும்ப்பா எனக்குன்னு சொல்லிவிட்டு நான் நல்லா தூங்கிட்டப்பா, அதுவே எனக்கு ஹாப்பின்னு சொன்னான். இப்போ யாருக்கு கைத்தட்ட போகிறீங்க? இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ கிளாஸ் ரூமில் கனெக்ட் ஆகி அதை பதிச்சிட்டினா காலையில் நீ தூங்கலாமே. எதுக்கு காலையில் தூங்காமல் கஷ்டப்படுற? நீ ஏன் தெரியுமா கவலைப்படுற? அங்கிள் காலையில் எழுந்து பதிச்சதை ரீகால் பண்ணி நான் மறுபடியும் ஞாபகத்தை வர வச்சு ஃபுல் மார்க் எடுக்கணும்னா எனக்கு தூக்கம் வந்துடுது அங்கிள். எப்போ வந்து உனக்கு 100 மார்க்ஸ் எடுக்கணும், 90 மார்க்ஸ் எடுக்கணும், நல்ல மாணவி, திறமையான மாணவின்னு பேர் எடுக்கணுங்கிற அந்த காட்சி உனக்குள்ள கனவு வருதோ அப்போ தூக்கம் வராதுங்கிறாரு டாக்டர் கலாம். அதை தான் அழகாக சொல்கிறாரு. எல்லாரும் கோரஸாக சொல்கிறீங்களா? உறக்கத்தில் வருவதல்ல கனவு. சத்தமாக சொல்லுங்க செல்லம். உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. உறங்க விடாமல்னா அப்போ நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராதா, தூக்க மாத்திரை போட்டு தூங்கணுமாலாம் கேட்கக்கூடாது. இந்த உறக்கம் வந்து, இந்த கனவு வந்து என்னென்னா பகல் கனவு. என்ன கனவு? பகல் கனவுனா பகலில் எப்படி கனவு காண முடியும்? தூங்குறீங்களா? நான் இல்லையே. அப்போ கனவு இது என்ன கனவு? இதுக்கு பேர் வந்து உள்ளார்ந்த காட்சினா விஷன்னு பேர். இதுக்கு பேர் என்ன? கண்ணால் பார்க்குற விஷன் வேறு, இது நம்மளை பற்றிய நினப்பு. என்னது? நினப்பு. இப்போ இந்த ப்ரோக்ராமில் தாமு சார் வரணும், உங்களை சொன்னாங்களா இல்லையா? தாமு சார் வரணும், நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய
கேள்வி கேட்கணும்னு நீங்கள் நினச்சிங்களா இல்லையா? நைட்டில் நினச்சிங்களா, தூக்கத்தில், இல்லை பகலில் நினச்சிங்களா? அப்போ பகல்னா கூட என்னென்னா நினைவு நிலையில் தூங்கிக்கிட்டே நினைக்கல, அது கனவு, அது நைட்மேர். இந்த கனவு உங்களை பற்றிய நினப்பு. இந்த டெஸ்ட்டில், மிட்டம் டெஸ்ட்டில் நான் சென்டம் 50 மார்க்ஸ் எடுப்பேன். அப்போ டீச்சரோட நான் கனெக்ட் ஆகிடுவேன். அப்போ உங்களுக்குள்ளே இந்த யார் எக்ஸாம் எழுதுகிறா? அப்போ எனக்குள்ளே டீச்சர் வரணும். அகத்தின் அழகு. அப்போ டீச்சர் எனக்குள்ளே அகத்தில் தெரியணும். அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஆசைப்படணும். என்னது? முதல்ல எண்ணம். அந்த எண்ணம் என்னவா மாறுச்சு? ஆசையாக மாறுச்சு. அந்த ஆசை கொழுந்து விட்டு எரியும் போது என்னவா மாறும்? குறிக்கோளாக மாறும். அந்த குறிக்கோள் ஸ்ட்ராங் ஆகும்போது கனவாக மாறும். இப்போ நாளை காலையில் நீங்கள் சீக்கிரமாக எழுந்துக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? இப்போது +2 படிக்கிறவங்களாம் யார்? கையறைக்கிடுங்க. 10th, 9th, 8th, 7th, 6th, 5th, 11th, 7th. கண்ண மூடி உட்காருங்க. எல்லாம் கண்ண மூடி உட்காருங்க. நான் சொல்கிறத அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆஃபலி எக்ஸாம் எல்லாமே நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்குள்ள டீச்சர்ஸ் முழுமையாக வந்துட்டாங்க. அவங்க குரல் எல்லாம் கேட்குது. உங்களுக்கு கொஸ்டினை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா நீங்களே ஆன்சர், நீங்களே கொஸ்டினாக மாறிட்டீங்க. ஃபுல் சப்ஜெக்ட் உங்களுக்குள்ளே பதிஞ்சிடுச்சு. பயமே இல்லை. சாம்பியனாக இருக்கீங்க. மறுநாள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு சீட் இருக்குது. அங்கே போய் உட்காடுறீங்க. ஆன்சர் ஷீட் கொடுக்குறாங்க. கொஸ்டின் பேப்பர் கையில் கொடுத்த உடனே அப்படியே பார்க்குறீங்க. எல்லா கொஸ்டினுக்குமே உங்களுக்கு ஆன்சர் உள்ளே இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு தெரிஞ்சதை தான் கேட்க போகிறாங்கன்னு. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு +1லேருந்து எனக்கு கேள்வி கேட்பாங்கன்னு போல, 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு 10th எனக்கு கொஸ்டின் கேட்பாங்கன்னு போல, 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு +2லேருந்து எனக்கு கேள்வி வரும்னு போல, அவள் போர்ஷன்லேருந்து தான் கேள்வி வரும்னு அவள் தெரிஞ்சுக்கிட்டு போனால் கரெக்டாக வருது. ஒரு கொஸ்டினையும் படிக்கும்போது உள்ளேருந்து டீச்சர் குரல் கேட்குது, சொல்லி கொடுத்தது, அவள் உள்ளே பதிச்சது கண்ணெதிர்க்க தெரியுது. அப்படியே காப்பி பண்ணான். உள்ளே இருக்கிறத எடுத்து அப்படியே ஆன்சர் ஷீட்டில் காப்பி பண்ணுது அந்த குழந்தை. அப்போ டீச்சர் சொல்லும் போது அப்லோட் பண்ணது இப்போ ஆன்சர் ஷீட்டில் டவுன்லோட் ஆகுது ஆன்சராக. எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிவிட்டு அவளே ஒரு தடவை வேல்யூ பண்ணுறா. 5 மார்க்ஸ். ஏன்னா அவளுக்குள்ளே டீச்சர் இருக்காங்க. 5 மார்க்ஸ் ஃபுல் மார்க் நான் வாங்கிட்டேன். அடுத்தது 5 மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் நான் வாங்கிட்டேன். ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. 2 மார்க்ஸ் வாங்கிட்டேன், 1 மார்க் வாங்கிட்டேன். டோட்டல் பண்ணி பார்க்குறா. எப்படி கூட்டி பார்த்தாலும் கரெக்டாக எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணதெல்லாம் சென்டம் வருது. இன்னொரு பொண்ணு கூட்டி பார்க்குறா. அச்சிச்சோ, ஒன்று நான் தப்பாக எழுதிட்டேனே, 2 மார்க் குறைஞ்சி போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். சரி பரவாயில்ல, எனக்கு தெரியும், ஆனால் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அடுத்த தடவை கரெக்ட் பண்ணிக்கலாம், இப்போ அடித்து எழுத வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் டைம் இருக்குது. உடனே அதை அடிச்சுட்டு எழுதுகிறான். அவளுக்கும் ஃபுல் மார்க்ஸ் வருது. அப்போது எல்லார் முகத்தையும் பார்க்குறான். எல்லோரும் கை காட்டுறாங்க, கட்டை விரலை உயர்த்தி. என்னாச்சு? ஹியரிங்கா, லிசனிங்கா? என்னாச்சு? இல்லைப்பா, கொஸ்டின். நீங்கள் கொஸ்டினில் போனீங்களா? நானும் கொஸ்டினில் தான் போனேன், எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன். எல்லோரும் கொடுத்து ரிசல்ட் வருது கிளாஸ் ரூமில். நீங்கள் யாருமே கண்டுக்கல ரிசல்ட்டை பற்றி. ஏன்னா உங்களுக்கு பயமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்கள் தானே வேல்யூ பண்ணதே ஆன்சர் ஷீட்டை. டீச்சர் வந்து சொல்கிறாங்க, இந்த தடவை எல்லாருமே கிளாஸில் டாப்பராக வந்திருக்கீங்க, யாருமே குறைஞ்சி மார்க் எடுக்கலை, நான் ஒரு பெஸ்ட்டு டீச்சராக இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களாம் சாம்பியன்னா அந்த டீச்சர் சாம்பியனுக்கெல்லாம் சாம்பியன் இல்லையா? இப்போ கண்ணை மூடியபடியே கை தட்டுங்க அந்த டீச்சருக்கு. இப்போ கண்ணை திறந்துக்கங்க. எல்லாம் கண்ணை திறந்துட்டிங்களா? இப்போ உங்கள் மார்க்ஸை, இந்த எக்ஸாமை பார்த்தீங்களா? எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஹாப்பியாக இருக்கா, சோகமாக இருக்கா? இது நடக்கணுமா, நடக்க வேணாமா? மறுபடியும் கண்ணை மூடுங்க. இப்போ டெக்னிக் தெரிஞ்சு போச்சு, எப்படி வந்து நம்மளை தயார்படுத்திக்கிறதுன்னு. இப்போ தமிழ் எக்ஸாம்
100 போட்டிங்க, 100க்கு மேலே உங்கள் மார்க்கை போடுங்க. +2 கேர்ள்ஸ், +1 கேர்ள்ஸ் 10th போர்டு எக்ஸாம். 100க்கு எவ்வளோ எடுக்கலான்றதை நீங்கள் தான் இப்போ விஷுவல் பண்ணணும். நீங்கள் உங்களுக்குள்ளே தமிழ் டீச்சர் வந்துட்டாங்கன்னா பரிபூர்ணமாக அவங்க மேலே நீங்கள் மரியாதை வச்சுருந்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக அவங்களுடைய குரல் உங்களுக்குள்ளே ஒலிக்குது. அவங்க சொன்னதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டீங்க, பதிச்சிட்டிங்க டீச்சரை. அப்போது உங்களுக்கு என்ன மார்க் போடுங்க அது. அடுத்தது இங்கிலீஷ் டீச்சர். இங்கிலீஷ் டீச்சர் உருவம், அவங்களோட குரல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட பழகிட்டீங்க, தொட்டு பார்த்துருக்கீங்க அவங்களோட குரல், அவங்கள எப்படி வேல்யூ பண்ணுறீங்க, மார்க்கை போடுங்க. மேத்தமெட்டிக்ஸ், சோஷியல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி, சயின்ஸ் டோட்டலில் கூட்டுங்க. இப்போ கூட்டினா உங்களுடைய விஷன் வருதா பாருங்கள். 500 out of 500, 600 out of 600, 498, 490 என்ன வருதுன்னு பாருங்கள். அதை எழுதுங்க தனியாக எடுத்து, அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள். அதே மார்க்கு உங்கள் எக்ஸாமுக்கு அப்புறம் அப்படியே வரா மாதிரி கற்பனை பண்ணி அந்த நிஜத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே உங்களுக்கு சந்தோஷம் வந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று ஒரு கைத்தட்டல் கொடுங்க இந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்ததுக்கு. உட்காருங்க எல்லாரும். முதலில் இந்நிகழ்ச்சி தொடக்கம் முதல் முடிவரையிலும் நம்மோடு இருந்து இந்நிகழ்ச்சி நன்முறையில் நடைபெற நமக்கு உதவிய மூவர் இறைவனுக்கு என் முதற்க நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற தாமு சார் அவர்களுக்கு என் நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். சார், உண்மையாலுமே நீங்கள் சொல்லி கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் கற்றுக்காத பல விஷயங்களை நாங்கள் இன்றைக்கி கற்றுக்கிட்டோம். நாங்கள் இன்றைக்கி கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் எங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுவோன்னு நாங்கள் உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்குறோம் சார். நீங்கள் சொல்லி கொடுத்த எல்லா விஷயத்தையுமே நாங்கள் எங்கள் மனசில் நல்லா பதிச்சு வச்சுருக்கோம் சார். நாங்கள் கேட்டு அதை நாங்கள் நல்லா எங்கள் காதால் கேட்டு அதை நாங்கள் உள்வாங்கி எங்கள் மனசில் பதிச்சதுனால நாங்கள் இனிமேல் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம் சார். அது மட்டும் இல்லாமல் சார், நீங்கள் சொல்லிக் கொடுத்த அந்த 4 ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, மென்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த 4 ரெஸ்பான்சிபிலிட்டியும் நாங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம் சார். சார், உங்களுடைய பொன்னான நேரங்களையும் இந்த நிகழ்ச்சியில் வந்து எங்களுக்காக செலவிட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக உரையாற்றிய உங்களுக்காக ரொம்ப 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 நன்றி சார். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ராணி சேனல் அவர்களுக்காக எங்களோட மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களையும் அழைத்து எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பிரயோஜனமான முறையில் ஆக்கி கொடுத்த ராணி ஆன்லைன் சேனலுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை ராணி உறுப்பினர், ராணி எடிட்டர் நித்யா மேம் அவர்களுக்கும் ராணி சேனலின் உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது ஆக்சுவலாக கிளாஸ் ரூம்லேயே நடக்கணும் தெரியுமா? டீச்சர் கிளாஸ் எடுத்து முடித்த உடனே என்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நீங்கள் சொல்லணும். ஆக்சுவலாக அதெல்லாம் டைம் இல்லாதனால விட்டாங்க. வடக்கண்ணு, எங்களுக்காக இங்கே வந்து லைஃப்க்கு முக்கியமான வேல்யூஸ் எல்லாம் சொல்லி தந்ததுக்கு தேங்க்யூ சார். நீங்கள் சொன்னதை நாங்கள் கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணுவோம் என்று எங்கள் ஸ்கூல் சார்பாக நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். நீங்கள் சொல்லிக் கொடுத்த 4 ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இன்னொரு முறை டைம் கிடச்சா எங்கள் ஸ்கூலுக்கு வாங்க சார். கண்டிப்பாக வரடா கண்ணு. ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஸோ உங்களோட சந்தித்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த தாமுவுடன் மாணவர் அப்படிங்கிற டைட்டிலை இப்போ நான் மாற்றி என்ன போட்டிருக்கு, மாணவர்களுடன் தாமுன்னு நான் இப்போ டைட்டிலை மாற்றிட்டு போகிறேன் கிளைமேக்ஸில். ஏன்னா என்னுடைய பயணம் வந்து டாக்டர் கலாம் 50 லட்சம் மாணவர்களை சந்திக்கணும்னு எனக்கு ஒரு அன்பு கட்டளையிட்டு இருக்காரு. இது வரைக்கும் 32 லட்சம் மாணவர்களை சந்திச்சிட்டேன் இது வரைக்கும். இன்னும் ஒரு 18 லட்சம், அதில் நீங்களும் வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் தான் சினிமாவுக்குள்ளே என்ட்ரி ஆவேன். ஓகேயா? ஸோ அதனால் நீங்கள் சினிமா பாருங்கள் செல்லம், டிவி பாருங்கள், மொபைல் கூட யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கணும். எதுக்காக ஒரு பொருளை எடுத்து யூஸ் பண்ணி அந்த கெஜெட்டை எதுக்காக எடுக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அது எப்படி உதவ போகுதுன்னு இருக்கணும். எதை பார்த்து ஒதுக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஓகேயா?
ஒரு கூகுள்குள்ளே போங்க. கூகுள்குள்ளே போய் ஃபிசிக்கல் பாடியை பற்றி தெரிஞ்சுங்க. செல்லுன்னா என்ன, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செல்லுக்குள்ளே எப்படி போகுது, அது எப்படி டைஜஸ்ட் ஆகுது, அப்போ தான் உங்களுக்கு ஆரோக்கியம் வரும். புரியுதா? அப்போ நீங்கள் எடுக்கிற மொபைலும் நீங்கள் பார்க்குற சினிமாவும் நீங்கள் கேட்குற எல்லா செய்திகளுமே உங்களுக்கு 4 ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கணும். அது என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இப்போ நான் கிளைமேக்ஸு இதோட நான் ப்ரோக்ராம் முடிக்க போகிறேன். எல்லாம் நிமிர்ந்து உட்காந்து காதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஸ்டின் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொபைல் ஃபோன் கையில் இருக்குது, இல்லை ரேடியோ கேட்குறீங்க, டிவி கேட்குறீங்க, சினிமா பார்க்குறீங்க, ஏதோ கதை பேசுகிறீங்க, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஜாய் கொடுக்கணும். அது எப்படிப்பட்ட ஜாய்னா, நீங்கள் இந்த உடல்லேருந்து தான் அந்த ஜாய் அனுபவிக்கிறீங்கன்னா அந்த உடல் மேலே உங்களுக்கு அக்கறை இருக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி. தட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் சப்போஸ் டு பி கால்டு ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. கை தட்டுங்க அந்த ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெண்டாவது மென்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி. மனசு நல்லா சந்தோஷமாக இருக்கணும். மனசை நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணும் மனசை. ஓகேயா? ஸோ ரெண்டாவது மென்டல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு மரியாதை கொடுங்க எல்லாரும். இப்போ மூணாவது ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம குடும்பம், ஃபேமிலின்னு என்னன்னு பார்த்தோம், என்ன அர்த்தம் பார்த்தோம். உங்களுக்கு எப்படா மறதி வரும் செல்லம், என்ன சாம்பியன்றா நீங்கள்லாம், கிரேட்டாக புரிஞ்சு வச்சுருக்கீங்களே. ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வாட்? ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. உடல் மேலே நமக்கு மரியாதை, உடல் ஆரோக்கியம் முக்கியம். ரெண்டாவது நம்முடைய மனசு முக்கியம், மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும், மனசு முக்கியம். மென்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நாம் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவனுடைய மனசை நம்ம எப்படி வச்சுக்கணும், ஹாப்பியாக வச்சுக்கணும். அடுத்தவங்க உடலும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம டிப்ஸ் கொடுக்கணும். மூணாவது ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ பக்கத்தில் இருக்கிற பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணால், பையனை டிஸ்டர்ப் பண்ணால் அவங்க அப்பா ஃபேமிலி மேலே, அந்த ஃபேமிலி மேலே உனக்கு மரியாதை இல்லைன்னு ஆகிடும். நாலாவது ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னது? இப்போ தாமங்கள் எதுக்கு உங்ககிட்ட வந்து பேசணும்? நீங்கள் என் ஃபேமிலி கிடையாது. அப்போ நீங்களாம் யார்? சொசைட்டியில் இருக்கிற ஃபேமிலிஸ். உங்கள் அப்பா அம்மா தான் காசு கொடுக்குறாங்க எங்களுக்கெல்லாம் தேட்டரில் வந்து. அப்போ எனக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? பொறுப்பு இருக்குல்ல. அப்போது நான் வந்து என் குடும்பத்தை கவனிக்கணும், இந்த ஃபிசிக்கல் பாடியை கவனிச்சிக்கணும். நான் காலையில் 4:30 மணிக்கு இந்த யோகா பண்ணுறேன், இதோட பேசுகிறேன். என்ன ஃபிசிக்கல் பாடியில் என்னென்ன ஆர்கன் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். எத்தனை நரம்பு வேலை செய்யுது, முதுகெலும்பு எவ்வளோ முக்கியம், நான் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆர்கனோட இந்த ஃபேமிலியோட நான் டெய்லி டைப்லேயே இருப்பேன், அதுங்களோட பேசுவேன் நான். அதே மாதிரி என் மனசை நான் சுத்தமாக வச்சுக்கிறேன். இது தாயினா மனசு தந்தை, உடம்பு தாயினா மனசு என்னது? தந்தை. தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. அப்போ இதுதானே கோயில். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இப்போ பேசுகிறது எது? இந்த ஒவ்வொரு சொல்லும் மந்திரமாக எதுலேருந்து வருது? மனசுலேருந்து வருது. மனசில் பதிஞ்சது வருது, அதுக்கு உடல் ஒத்துழைக்குது. அப்போ தொண்டை அடைச்சிக்கிச்சுன்னா, மனசில் இருந்தால் கூட தொண்டை அடைச்சிக்கிச்சுன்னா பேச முடியுமா? அப்போ உடலும் மனசும் டுகெதராக இருக்கணுமா வேணாமா? ஃப்ரெண்டாக இருக்கணுமா வேணாமா? அப்போ அது ரெண்டுத்தையும் நான் பார்த்துக்கிட்டா தான் ஃபேமிலியை பார்த்துக்க முடியும். அப்பா அம்மா குடும்பம் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். உடல் இருந்தால் தானே, இல்லையாப்பா? அப்போ ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அதே சமயத்தில் நமக்கு ஃபேமிலி ஆரோக்கியம், அப்பா அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கணும். நீங்கள் அப்பா அம்மாவை அழ வைக்கிறீங்க, அவங்க உங்களை போட்டு அடிக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். டீச்சருங்க அடிக்கிறாங்களா? நம்மளை அடிக்கிறதே இல்லை. ஆனால் அப்பா அம்மா அடிக்கிறாங்களே. அவங்க பையன்தான், அவங்க பொண்ணு தான், அவங்களுக்கு உரிமை இருக்குது, அடிச்சிடுறாங்க. நீங்கள் அந்த துக்கத்தோட கிளாஸில் போய் உட்காந்திங்கன்னா டீச்சர் பாடம் எடுக்கும்போது எப்படி புரியும் உங்களுக்கு? அப்பா அம்மாட்ட அடி வாங்க தானே ஞாபகத்தில் இருக்கும், கரெக்டாக இல்லையா? அப்போ மாணவன் அங்கே ஃபெயிலியர் ஆகிடுறான். அப்போ டீச்சர் பாவம் கஷ்டப்படுறா, ஏன்னா அவருடைய மாணவன் அதை போட்டு வீட்டில் அடி வாங்கிடுறீங்க. அப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டு மரியாதையாக இருந்து, உங்கள் மேலே மரியாதை இருந்ததுன்னா ஸ்டூடெண்ட்டு விட்டு கொடுப்பீங்களா வீட்டில்? அப்போ வீட்டில் யார் வளர்றா? பொண்ணா பையனா மாணவனா? மாணவன் வளர்றான். நீங்கள் தயாராகிட்டிங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டமே மாறிடும்டா செல்லம். அப்பா அம்மாவுக்கு உங்கள் மேலே வேல்யூ வந்துடும். அப்பா அம்மாவுக்கு உங்கள் மேலே வேல்யூ வந்துருச்சுன்னா, என் வீட்டில் மாணவன் வளர்னா டீச்சர் மேலே மரியாதை வந்துடும். அப்போ என்ன ஆகும்? மாணவன், ஆசிரியர், பெற்றோர்ன்ற கல்வி குடும்ப முக்கோணம் உண்டாகிடும். அப்புறம் அசைக்கவே முடியாது இந்தியாவை, தமிழ்நாட்டை எஜுகேஷனில் நம்பர் 1 வந்துடுவாங்க. உலகத்திலே நம்ம தான் நம்பர் 1 இருப்போம். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அப்போ எத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டி? 4 ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னென்ன சொல்லுங்கள்? சத்தமாக சொல்லணும். ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. முடி மொத்த வார்த்தையாகும்.
ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம் கண்ணு. அப்பா அம்மா மேலே நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும், டீச்சர் மேலே இருக்கணும். கடைசியாக ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற வேர்டை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ரெஸ்பான்ஸ் ப்ளஸ் எபிலிட்டின்னு இருக்கும். ரெஸ்பாண்டுனா இசைந்து கொடுப்பது, எபிலிட்டினா நம்முடைய ஆற்றல். இப்போ ரோட்டில் ஒருத்தர் போகிறாங்க, நீங்கள் போயிட்டே இருக்கீங்க ஸ்கூலுக்கு, கர்ச்சீஃப் கீழே விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? யாரதோ கர்ச்சீஃப் விழுதுறாய், நமக்கு டைம் ஆகுதுரா போகலாம் வா அப்படின்னு ஓடி போயிடுவீங்க. அப்படி போகக்கூடாது. யாரோ டப்புன்னு கீழே விழுந்துட்டாங்க, சவுண்டு கேட்டுருச்சு உங்களுக்கு, உடனே நீ என்ன பண்ணணும்? யாரோ விழுந்துட்டான்னு ஓடி போய் அவங்கள தூக்கி விடணும். யாரோ உங்களால் முடியல, யாரோ தூக்கி விட சொல்லணும். யாரோ விழுந்தா நம்மளுக்கு என்ன அப்படின்னு எபிலிட்டி இருக்குது, ஆனால் ரெஸ்பாண்ட் இல்லை. அதே நம்ம கிளாஸ்மேட்டோ நம்ம அப்பாவோ நம்ம அண்ணனோ கீழே வந்துட்டா என்ன பண்ணுவோம்? ஓடி போய் ஏன்னா நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் இருக்குது, ஏன்னா நம்ம ஃபேமிலி. அப்போ நம்ம ஓடி போய் தூக்குறோம். எங்கள் அண்ணனுடைய கர்ச்சீஃப் கீழே விழுந்துச்சு, யாரோ சாப்பிடாம இருந்தால் எனக்கு என்ன? எங்கள் அப்பா சாப்பிடாமல் இருக்கார், என் குழந்தை சாப்பிடாமல் இருக்கான், எங்கள் அண்ணன் சாப்பிடாமல் இருக்கான். ஓடி போய் என்ன பண்ணோம்? சாப்பாடு நம்ம கொடுப்போம், ஊட்டி விடுறோம். அப்போது நீங்கள் கடவுள் கோவிலில் யோசிச்சு பாருங்கள். நல்லவங்க போகிறாங்க, கெட்டவங்களும் போகிறாங்க, பொறுப்பற்றவங்க போகிறான், பொறுப்பு உணர்வு உள்ளவங்க போய் எல்லாரும் போகிறாங்க. யார் போனாலும் அந்த கோயில் திறக்குதா இல்லையா? கடவுள் அப்போ அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு எல்லை போட்டிருக்காரா? எல்லாருக்கும் பொறுப்பெடுத்திருக்காருல்ல. அப்போ அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப பெருசாக இருக்குது, எல்லையே கிடையாது. அதை தான் எல்லை இல்லாதவர்னு சொல்கிறோம் கடவுளை. கைத்தட்டுங்க அந்த காடு இல்லையா? அது கடவுளோ இல்லை இயற்கையோ எல்லையே கிடையாது. ஆனால் நாமளும் அதே மாதிரி சின்னதாக நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு பவுண்டரி போடாமல் எல்லையை உடைச்சிட்டா நாம யார்? நாமளும் கடவுளுக்கு சமமாயிடும். அப்போது மனிதத்துவம், மனிதத்தன்மையை தாண்டி ஹியூமன் பீயிங்காக இருந்து நாம் டிவைன் பீயிங்காக மாறணும்னா நம்ம எவ்வளோ பெரிய பொறுப்புள்ள மனிதர்களாக இருப்போம் யோசிச்சு பாருங்கள். கரெக்டாக இல்லையா? இது பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அப்போ ஹியூமன் பீயிங்காக இருக்க போகிறீங்களா? டிவைன் பீயிங்காக இருக்க போகிறீங்களா? இன்னொருத்தருக்கு கொடுக்குற குணம் வந்தால் அவங்களுக்கு பேர் என்ன? டிவைன் பீயிங். என்னது? சத்தமாக சொல்லுங்கள். ஹியூமன் பீயிங்காக இருக்க போகிறீங்களா, டிவைன் பீயிங்காக இருக்க போகிறீங்களா? ஸோ நீங்கள் எல்லாம் நல்ல ஒரு தெய்வத்தன்மை உள்ள கொடுக்குற குணத்தில் நீங்கள் எல்லாம் நல்லா பெரிய ஆளாக வரணும். எப்போ கொடுக்க முடியும்? நம்மக்கிட்ட இருந்தால் தானே கொடுக்க முடியும் இல்லையா? அப்போ நீங்கள் நிறைஞ்சிருக்கணும், பொருளாதாரம் நிறைஞ்சிருக்கணும், அறிவு நிறைஞ்சிருக்கணும், ஆரோக்கியம் நிறைஞ்சிருக்கணும், குடும்ப ஒற்றுமை நிறைஞ்சிருக்கணும், எல்லாம் உங்களுக்குள்ளே நிறைஞ்சிருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன், ப்ரே பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.